Hi friends, அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படினு பாத்தீங்கன்னா Windows 11 கீழ இருக்க லிங்கை கிளிக் பண்ணி உங்களுக்கு வந்து Windows 11 OS வந்து டவுன்லோட் பண்ணலாம். அது கூட பாத்தீங்கன்னா என்னோட இந்த PCல பாத்தீங்கன்னா Windows 11 தான் நான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். ரொம்ப ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கொடுத்திருக்காங்க. இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் வந்து அப்லோட் பண்ணிட்டாங்க. இத பார்த்தவரை எனக்கு கடுப்பணிச்சே தவிர கட்டாயம் இதை இன்ஸ்டால் பண்ணனும் அப்படினு தோணல. சோ இந்த PCல எல்லாம் Windows 11லாம் நான் இன்ஸ்டால் பண்ணல. நான் யூஸ் பண்ற பழைய OS தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். இந்த மாதிரி பாத்தீங்கன்னா ஒரு பெரிய YouTube சேனல்ஸே இந்த மாதிரி ப்ரோமோட் பண்ணிட்டு இருக்காங்க. சோ இது என்ன ஒரு விஷயம்னு எனக்கும் புரியல. ஒரு லீக்கான OS வச்சுக்கிட்டு இதை இன்ஸ்டால் பண்ணி யூஸ் பண்ணுங்க அப்படின்னு எப்படி சொல்றாங்க அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறி. அது கூட பாத்தீங்கன்னா உண்மைக்குமே Windows 11 வந்து ரிலீஸ் ஆக போதா, இதுல என்னென்ன ஃபீச்சர்ஸ் வந்து அவங்க ரிலீஸ் பண்ணிருக்காங்க, அதாவது லீக்கான OSல என்னென்ன ஃபீச்சர்ஸ் வந்து கொடுத்திருக்காங்க, இந்த OS கதை வந்து எங்க இருந்து வருது அப்படிங்கறத இந்த வீடியோல பார்க்க போறோம். சோ வாங்க வீடியோக்குள்ள போலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த YouTube சேனல் இப்பதான் பாக்குறீங்கன்னா மறக்காம ஒரு தடவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூடவே அந்த பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. Facebook, Instagramல மறக்காம ஃபாலோ பண்ணுங்க. இந்த வீக் ஃபுல்லா பாத்தீங்கன்னா நமக்கு வந்து ஒரு பேசும் பொருளாக மாறியது வந்து இந்த Windows 11 அப்படிங்கிற இந்த ஆப்பரேட்டிங் சிஸ்டம் தான். நம்ம எல்லாத்துக்கும் தெரியும், நமக்கு வந்து போன்ல பாத்தீங்கன்னா Android, iOS அப்படின்னு இருக்க மாதிரி கம்ப்யூட்டர்ஸ்ல பாத்தீங்கன்னா நமக்கு வந்து நிறைய OS வந்து அவைலபிளா இருக்கு. அதுல பாத்தீங்கன்னா ஒரு OS நமக்கு வந்து Windows கூட சொல்லலாம். சோ அதிகமான யூசர்ஸ் வந்து யூசர் ஃப்ரெண்ட்லியா இருக்கனால Windows வந்து ரொம்ப அதிகமா யூஸ் பண்ணுவாங்க. கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா நானே இத்தனை வருஷத்துக்கு Windows மட்டும் தான் யூஸ் பண்ணிருக்கேன். Mac வந்து கொஞ்சம் யூஸ் பண்ணி பார்த்திருக்கேன். பட் வந்து இந்த அளவு நமக்கு வந்து யூசர் ஃப்ரெண்ட்லியா இருக்கு அப்படின்னு சொல்ல முடியாது. பட் அதுல வந்து நல்ல சிஸ்டம் இருக்கு. பட் பாத்தீங்கன்னா யூசர் ஃப்ரெண்ட்லி டக்குனு பார்த்தோம்னா நமக்கு ஏதோ ஒரு விஷயம் பண்ணலாம் அப்படின்னா நமக்கு வந்து விண்டோஸை வந்து சொல்லலாம். ஸோ அதனாலே நிறைய பேர் வந்து விண்டோஸ் வந்து யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ விண்டோஸ் 10 அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ரீசெண்டாக ரிலீஸ் ஆன ஒரு கடைசி OS பார்த்தீங்கன்னா விண்டோஸ் 10 தான் ரிலீஸ் ஆனிச்சு. இது வந்து பார்த்தீங்கன்னா 2015 ஜூலைல வந்து ரிலீஸ் ஆனிச்சு. விண்டோஸ் 10 வந்து ரிலீஸ் பண்ணாங்க. அதுக்கு பிறகு மைக்ரோசாஃப்ட்ல சொல்லியிருந்த ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இனிமே வந்து OS வந்து ரிலீஸ் ஆகாது, அதாவது இதுக்கு அப்கிரேட் பண்ணுவோமே தவிர இனி ஒரு தனி OS வந்து வராது, அதாவது விண்டோஸ் 11 வராது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. பட் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாரும் பேசும் பொருளாக மாறிய இந்த Windows 11 வந்து வந்துருச்சு. இது வந்துருச்சா இல்லாட்டி லீக் ஆயிருச்சா? இங்க ரெண்டு விஷயம் இருக்கு. ஃபர்ஸ்டான விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த Windows 11 வந்து ஃபர்ஸ்டா எங்க வந்துச்சு, யார் இத கண்டுபிடிச்சாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு சைனீஸ் வெப்சைட்ல ஒரு ஸ்கிரீன்ஷாட் மூலமாக தான் இந்த Windows 11 வந்து உலகத்துக்கே தெரிய வந்துச்சு அப்படின்னு சொல்லலாம். சோ அதுல பாத்தீங்கன்னா அவங்க ஒரு ஸ்கிரீன்ஷாட் அப்லோட் பண்ணினாங்க. அதுக்கு பிறகு அது Windows 11 உலகம் பூராவும் பரவிருச்சு. இது வந்து லீக்கான ஒரு வெர்ஷன் அப்படின்னு தான் சொல்றாங்க. சம்டைம்ஸ் வந்து டெவலப்பர் OS கூட இருக்கலாம், அதாவது செக் பண்ணி பார்க்கிறதுக்காக அவங்க யூஸ் பண்ண OS இருக்கலாம். இது வந்து இப்ப லீக் ஆகி நிறைய பேர் வந்து இன்ஸ்டால் பண்ணி யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. நிறைய டாப் ரேங்க் யூடியூப் சேனல்ஸ் கூட இந்த Windows 11 யூஸ் பண்ணி இந்த PCல அதுதான் இருக்கு, நீங்களும் கட்டாயம் யூஸ் பண்ணலாம், உங்களுக்கு டவுன்லோட் லிங்க் வந்து கீழே கொடுத்திருக்கோம், இன்ஸ்டால் பண்ற மெத்தடை நானே சொல்லி கொடுக்கிறேன் அப்படின்னு நிறைய வீடியோஸ் வந்து அப்லோட் பண்ணிருக்காங்க. சந்தோஷம், அவங்க வந்து அப்லோட் பண்ணி அவங்க வந்து சக்சஸ்ஃபுல்லா Windows 11 வந்து இன்ஸ்டால் பண்ணிருக்கலாம். சோ இந்த வீடியோ பார்க்குற யாராச்சும் Windows 11 வந்து யூஸ் பண்றீங்க, இல்லாட்டி நீங்க என்ன ஆப்பரேட்டிங் சிஸ்டம் யூஸ் பண்றீங்க அப்படிங்கறது வந்து கீழே கமெண்ட் செக்ஷன்ல மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. சோ இந்த மாதிரி இவங்க சொன்னதை கேட்டு பல பேர் வந்து இன்ஸ்டால் பண்ணிருப்பீங்க. நீங்க வந்து ஒரே ஒரு கம்ப்யூட்டர் யூஸ் பண்ற யூசரா இருந்தீங்கன்னா உங்களுடைய சகல விதமான டீடைல்ஸும் அந்த ஒரு கம்ப்யூட்டர் தான் இருந்திருக்கும். இதே இந்த வீடியோஸ் அப்லோட் பண்ண யூடியூபர்ஸ்ட்ட பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 2-3 கம்ப்யூட்டர்ஸ் இருக்கும். ஒரு கம்ப்யூட்டர் இல்லாட்டி ஒரு ஸ்பேர் கம்ப்யூட்டர்ல அவங்க வந்து இதை இன்ஸ்டால் பண்ணி யூஸ் பண்ணி பார்த்திருப்பாங்க. பட் இந்த நம்பிக்கையை வச்சு அவங்க எப்படி வியூவர்ஸ், அதாவது நீங்க பார்க்குற நபரை வந்து எப்படி இன்ஸ்டால் பண்ணணும் அப்படின்னு சொன்னாங்கிறது ஒரு பெரிய கேள்விக்குறி. இது ஒரு பிழையான விஷயம் அப்படின்னு சொல்லாம, ஒரு எதுவுமே யார்கிட்டையுமே நம்மளுக்கு இதுக்கான எங்க இருந்து இந்த OS வந்துச்சு அப்படிங்கிறதுக்கான ஒரு பதில் கூட இல்லை. இதை யாரை நம்பி இவங்க வந்து இன்ஸ்டால் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறதும் ஒரு பெரிய கேள்விக்குறி தான். இது வேற இன்ஸ்டால் பண்ணுங்க அப்படின்னு ஒரு ப்ரொமோஷன் கொடுத்தாங்க, அது அதை விட ரொம்ப நல்லா இருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த மாதிரி ஒரு விஷயத்தை வந்து பண்ணியிருக்க கூடாது. நானா இருந்தா கட்டாயம் இன்ஸ்டால் பண்ணாதீங்க அப்படின்னு தான் சொல்லுவேன். ஸோ பார்த்தீங்கன்னா மைக்ரோசாஃப்ட் ஒஃபிஷியல் ஈவெண்ட் ஒன்று இந்த மாதம் 24ஆம் தேதி 11 மணிக்கு வந்து நடக்க போகுது. ஸோ அதுக்கு வந்து அவங்க போட்டிருந்த ஒரு போஸ்டை வச்சு தான் இது வந்து Windows 11 அப்படின்னு எல்லாருமே சொல்ல ஆரம்பிச்சாங்க. அந்த போஸ்ட்ல பாத்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து அவங்க வந்து ஒரு விண்டோ வந்து போட்டிருப்பாங்க. அந்த விண்டோல வந்து 4 ஜன்னல் வந்து இருக்கும். சோ அதுல ரிஃப்ளெக்ஷன் வரும்போது நம்மளுக்கு வந்து 4 ஜன்னலா தான் தெரியணும். பட் பாத்தீங்கன்னா 2 கோடு தான் தெரியும். உங்களுக்கு பாத்தீங்கன்னா 2 கோடு தெரியறது தெரியும். சோ இத வந்து எல்லாரும் இது Windows 11 தான் இருக்கணும், இத பத்தி தான் இந்த ஈவென்ட்ல வந்து அவங்க பேச போறாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. சோ ஓகே, அத பத்தி அவங்க பேச போறாங்களா இருந்தாலும் இந்த லீக்கான OS வச்சு எல்லாரும் இதை இன்ஸ்டால் பண்ணுங்க, இந்த விண்டோஸ் வந்து நீங்களும் யூஸ் பண்ணி பாருங்க, 11 வந்து ரொம்ப நல்லா இருக்கு, நிறைய ஃபீச்சர்ஸ் கொடுத்திருக்காங்க அப்படின்னு இவங்க நிறைய விஷயங்களை வந்து ப்ரோமோட் பண்ணிட்டாங்க. சோ நான் இந்த வீடியோல சொல்ல போற விஷயம், கட்டாயம் இதை இன்ஸ்டால் பண்ணாதீங்க. ஆஃபிஷியலா அவங்க லான்ச் பண்ணதுக்கு பிறகு கூட கிராக்கை யூஸ் பண்ணா ஒரு பிரச்சனையும் இருக்காது. பட் இப்போ அன்ஆஃபிஷியலா வந்திருக்க இதை வந்து யாரை நம்பி நம்ம இன்ஸ்டால் பண்றது, இது யார் டெவலப் பண்ண OSனே தெரியாத அளவுக்கு இருக்கு. ஸோ நம்ம 2-3 நாட்கள்ல வந்து நம்மளுக்கு OS வந்து ரிலீஸ் ஆகிரும். கட்டாயம் அவங்க வந்து லான்ச்ல என்ன சொல்ல போறாங்க அப்படின்னு நம்மளுக்கு பார்க்கக்கூடிய சான்ஸ் இருக்கு. ஸோ அதை பார்த்ததுக்கு பிறகு இந்த OS வந்து இன்ஸ்டால் பண்ணலாமா வேணாமான்னு நம்ம வந்து யோசிச்சு பார்க்கலாம். ஸோ பாத்தீங்கன்னா இந்த OS அப்படின்னு பாத்தீங்கன்னா இதை வந்து நீங்க கட்டாயம் யூஸ் பண்ணி பார்க்கணும். இதுல வந்து ஃபீல் எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நீங்க வந்து உங்களுடைய
பிரைமரி கம்ப்யூட்டர், அதாவது நீங்க யூஸ் பண்ற கம்ப்யூட்டர்ல இதை யூஸ் பண்ணாம உங்களுடைய எக்ஸ்ட்ராவா செகண்டரியா நீங்க ஏதாச்சும் ஒரு கம்ப்யூட்டர் சில லேப் வச்சிருந்தீங்கன்னா அதுல வந்து இதை ட்ரை பண்ணி பாருங்க. பட் அதுல இருக்க ஃபைல்ஸ் எல்லாம் எதுக்கும் ஒரு பேக்கப் எடுத்து வச்சுட்டு இதை வந்து ட்ரை பண்ணுங்க. உங்களுக்கு வந்து இந்த ஃபீல் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கணும்னா அந்த விஷயம் வந்து உங்களுக்கு ட்ரை பண்ணி பார்க்கலாம். அது கூட பார்த்தீங்கன்னா இந்த ஓஎஸ் வந்து நீங்க இன்ஸ்டால் பண்ணி இருந்தீங்கன்னா, யாராச்சும் இன்ஸ்டால் பண்ணிருக்கீங்கன்னா கீழே கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. என்ன மாதிரி பிரச்சனைகள் நீங்க ஃபேஸ் பண்ணீங்க, அதுக்கு வந்து நீங்க என்னென்ன விஷயங்கள் பண்ணீங்க அப்படின்னு கீழே கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. அது கூட பார்த்தீங்கன்னா இதுல சில ஃபீச்சர்ஸ் வந்து கொடுத்திருக்காங்க. சோ அந்த ஃபீச்சர்ஸ் என்ன அப்படிங்கறத வந்து நம்ம அடுத்து பார்க்கலாம். அடுத்து வர ஓஎஸ்ல வந்து சம்டைம்ஸ் வந்து இதை விட அப்கிரேட் இருக்கலாம். இது வந்து லீக் வெர்ஷன்னால இந்த மாதிரி இருக்கலாம். இதை விட நல்ல அப்கிரேட் கூட நமக்கு அதுல கிடைச்சிருக்கும். சோ இந்த விண்டோஸ் 11 அப்படின்னு சொல்ற இந்த லீக் வெர்ஷன்ல பாத்தீங்கன்னா நமக்கு வந்து நிறைய கஸ்டமைசேஷன் கொடுத்திருக்காங்க. சோ பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் நமக்கு வந்து இதுல டாஸ்க் பார் கீழ கொடுத்திருக்க பார் பாத்தீங்கன்னா சென்டரைஸ் பண்ணிருக்காங்க. சோ ஒரு கார்னருக்கு இல்லாம சென்டர்ல வந்து நமக்கு கொடுத்திருக்காங்க. இதுல பாத்தீங்கன்னா நமக்கு வந்து சர்ச் இன்டர்ஃபேஸ் வந்து சேஞ்ச் பண்ணி கொடுத்திருக்காங்க. சோ சர்ச் இன்டர்ஃபேஸ் பாத்தீங்கன்னா ரொம்பவே வித்தியாசமா இருக்கு. அதே மாதிரி பாத்தீங்கன்னா நமக்கு வந்து மை கம்ப்யூட்டர் ஓபன் பண்ணோம்னா பாத்தீங்கன்னா ஐகன்ஸ் பாத்தீங்கன்னா கொஞ்சம் வித்தியாசமா கொடுத்திருக்காங்க. நமக்கு தெரியுமா, அதுல டாக்குமெண்ட், பிக்சர்ஸ், வீடியோஸ் அதெல்லாம் கொடுத்திருப்பாங்க. இதெல்லாம் ஐகன்ஸ் மாதிரி கொஞ்சம் கொடுத்திருக்காங்க. அது கூட பாத்தீங்கன்னா விண்டோஸ்க்கு நிறைய விஜெட்ஸ் வந்து கொடுத்திருக்காங்க. சோ நமக்கு விருப்பம்னா அதையும் யூஸ் பண்ணலாம். அதுக்கு பிறகு பாத்தீங்கன்னா நமக்கு வந்து மேக்ஸிமைஸ் பண்ற பட்டன்ல வந்து நிறைய ஃபீச்சர்ஸ் வந்து கொடுத்திருக்காங்க. உங்களுக்கு ஹாஃபா இல்லாட்டி மூணா பிரிக்கணுமா, இந்த மாதிரி நிறைய ஃபீச்சர்ஸ் வந்து கொடுத்திருக்காங்க. இந்த மாதிரி ஃபீச்சர்ஸ் வந்து நமக்கு வந்து அந்த லீக்கான ஓஎஸ்ல வந்து கொடுத்திருக்காங்க. இத நிறைய பேர் வீடியோஸ்ல வந்து செஞ்சு கூட காட்டினாங்க. இந்த மாதிரி ஃபீச்சர்ஸ் வந்து கொடுத்திருக்காங்க. சோ பார்க்கும்போது இன்டர்ஃபேஸ் எல்லாமே நல்லா தான் இருக்கு. எந்த ஒரு இஷ்யூமே இல்ல. இன்டர்ஃபேஸ் பார்க்கும்போது ரொம்பவே கூலா நல்லா இருக்க மாதிரி தான் இருக்கு. பட் ரிலீஸ் ஆனோனே நம்ம வந்து இதை இன்ஸ்டால் பண்ணி யூஸ் பண்ணலாம். இந்த டைம் பீரியட்ல கட்டாயம் இதை வந்து இன்ஸ்டால் பண்ணி யூஸ் பண்ணாதீங்க. அதுக்கு முக்கியமான காரணம் இதை இன்ஸ்டால் பண்ணும்போது நிறைய எரர்ஸ் வந்து வருது. அதுக்கு அவங்க இன்னும் பல டூல்ஸை யூஸ் பண்ணி இதை வந்து இன்ஸ்டால் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. சோ அந்த மாதிரி கஷ்டம் எல்லாம் படாம இது வந்து ரிலீஸ் ஆனோனே நமக்கு வந்து நம்மளுடைய கம்ப்யூட்டர்ல யூஸ் பண்ணி பார்க்கலாம் என்னென்ன விஷயங்கள் கொடுத்திருக்காங்க. அதுவும் இந்த லீக்கான ஓஎஸ்ல வந்து செக்யூரிட்டி இருக்கா இல்லையான்னு கூட யாருக்கும் தெரியாது. சோ பாத்தீங்கன்னா இது கூட உங்களுக்கு வந்து வைரஸ் கூட வரக்கூடிய சான்ஸ் இருக்கு. சோ இந்த ஓஎஸ் வந்து இன்னுமே செக்யூரா நமக்கு விண்டோஸ் 11 அப்படிங்கறது வந்து செக்யூரா நமக்கு வந்து சொல்ல முடியாது. சோ அதனால கட்டாயம் இதை யூஸ் பண்றதுனா நீங்க வந்து செகண்டரி கம்ப்யூட்டர் இல்லாட்டி லேப்ல வந்து யூஸ் பண்ணி பாருங்க. உங்களுக்கு வந்து அது யூஸ்ஃபுல்லா இருக்குதா இல்லையான்னு பார்க்கலாம். உங்களுடைய பர்சனல் டேட்டாஸ் வந்து உங்களுடைய கம்ப்யூட்டர்ஸ்ல இருக்கும். அது கூட பாத்தீங்கன்னா உங்களுடைய நிறைய ஃபைல்ஸ் வந்து இருக்கும். அது எல்லாம் இல்லாமல் போயிருச்சுன்னா உங்களுக்கு வந்து அது ஒரு மிகப்பெரிய கஷ்டமா மாறிடும். சோ இந்த மாதிரி சொன்ன வீடியோ அப்லோட் பண்ண யூடியூபர்ஸ்ட்ட பாத்தீங்கன்னா நான் சொன்ன விஷயம் தான், நிறைய கம்ப்யூட்டர்ஸ் இருக்கு. அவங்க எதுல வேணாலும் அதை யூஸ் பண்ணி பார்த்திருக்கலாம். சோ நீங்க வந்து ஒரே ஒரு கம்ப்யூட்டர் தான் யூஸ் பண்றீங்கன்னா இந்த மெத்தடை வந்து ட்ரை பண்ணாதீங்க அப்படிங்கறத நான் லாஸ்டா சொல்றேன். ஆஃபிஷியலா லான்ச் ஆனதுக்கு பிறகு யூஸ் பண்ணும்போது ஒரு இஷ்யூ இருக்காது. சோ அப்ப சரி நமக்கு யாராச்சும் ஆஃபிஷியலா லான்ச் பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். இத பாத்தீங்கன்னா யார் லான்ச் பண்ணிருக்காங்கன்னு தெரியாத மாதிரி ஒரு இடத்துல தான் இருக்கு. சோ லாஸ்டா பாத்தீங்கன்னா நம்ம வந்து விண்டோஸ் 11 வந்து இன்ஸ்டால் பண்ண போறது இல்ல. நான் இன்ஸ்டால் பண்ணி யூஸ் பண்றீங்களான்னு கேட்டா இல்லவே இல்ல. சோ ரிலீஸ் ஆனோன்னு பார்க்கலாம் இந்த ஈவென்ட்ல அவங்க என்ன சொல்றாங்க, என்னென்ன விஷயங்கள் ரிலீஸ் ஆகுது அப்படிங்கறத இந்த ஈவென்ட்டை பத்தி நம்ம ஒரு வீடியோ தனியா செய்யலாம். சோ இன்னைக்கு பார்த்த வீடியோ வந்து ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோவா இருந்துச்சுன்னா கட்டாயம் நிறைய பேர் இதுல விண்டோஸ் 11 இருக்கும் அப்படின்னு நினைச்சிருந்தீங்கன்னா மன்னிச்சிருங்க. சோ அதை வந்து நான் சொல்லணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோல வந்து கட்டாயம் இதை வந்து சொல்லிடணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ வந்து அப்லோட் பண்ணேன். சோ உங்களுடைய நண்பர்கள் யாராச்சும் விண்டோஸ் 11 இன்ஸ்டால் பண்ணணும், இன்ஸ்டால் பண்ணி யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியால இருக்காங்கன்னா இந்த வீடியோ வந்து கட்டாயம் அவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கூடவே அந்த பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்க. நன்றி.